அது பட்டா சைஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பைலட் மாட்டி இருக்குது. பக்கத்தில் ஒரு சைஸில் ஒரு பைலட் பெருசாக சாப்பிட்ருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சிகப்பு கலரில் இருக்குங்கண்ணா. இது கூட உஷாராக தான் நம்ம கழட்டணும். கீழே போய் மாட்டி இருக்கோம். மீன் கிடைக்கலையே. இந்த மீன் போய் வலையில் இருக்குதோ ஒரு இதுதான். ஓப்பா சாமி கையை வீச்சு போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 மீன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கல் ரோக்கு நல்லா மாட்டிச்சு. போட்டு கவுர் முறுக்குனா எப்படி இருக்குமோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 70s காட் சேனல். இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குப்பநாத் அணைக்கு தான் வந்திருக்கிறோம். குப்பநாத் அணையில் மீன் பிடிக்க தான் வந்திருக்கிறோம். அதோ தெரியுது பார்த்துங்க, 4 கனவாக இருக்குது இந்த குப்பநாத் அணைக்கு. ஒரு மிகப்பெரிய அணையெல்லாம் இல்லை, ஒரு சின்ன அணை வந்திருக்கிறோம் நம்ம. வலிக்கு விட்டுருச்சு பார்த்தீங்கன்னா. வழக்கமாக நண்பர்களுடன் தான் வருவோம். இன்றைக்கி நண்பர்கள் யாரும் வரல. இருந்தீங்கன்னா அணையில் யாருமே இல்லை, எல்லாம் வலை விட்டு மீன் எடுத்துகிட்டு. முதல்ல நம்ம காற்று ஊதணும். டீப்புக்கு காற்று ஊதி தான் அதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்க ஆரம்பிக்கணும். வலை இங்கே இருந்தால் ஓடணும், ஸ்டார்ட் பண்ணணும். புது தண்ணின்றதுனால இங்கே லாஸ்ட் எண்டில் இருக்கிறோம். அணையோடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம் நம்ம. ஒரு மீன் பிடிச்சிருக்கிறாரு என்னன்னு தெரியல தானே. சரிங்க, டீப்பில் காற்று ஊதிட்டு வலையோட ஸ்டார்ட் பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், வலை விட்டு 1 மணி நேரம் ஆச்சு. விடுறதுக்கே 1 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விட்டு முடித்தேன். மீன் கிடைக்குமா என்னான்னு தெரியல, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 3 கிலோ வலை விட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 கிலோ சைஸு, 1/2 கிலோ சைஸு, 1/4 கிலோ அந்த மாதிரி அந்த மாதிரி வகையான மீன் மாட்டுற மாரி வலை விட்டுருக்குறோம். அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வலை விட்டு முடித்தோம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழப்பகுதி இல்லை, நடத்தண்ணியில் தான் விட்டுருக்குறோம். ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அது இல்லாமல் சேர் அதிகமாக இருக்குது இந்த இடம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இடம் புதகுழி மாரி வந்து பார்த்திங்கன்னா வாங்குது. மண் பார்த்திங்கன்னா வெறி களிமண். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு ஃபுல்லாக விட்டுருக்குறோம் வலை. பார்த்திங்கன்னா முட்டிங்கால் அளவுக்கு சேர் இருக்குது. இங்கேருந்து முறுக்க ஆரம்பிப்போம் மீனை. வலை பார்த்திங்கன்னா தக்கலுக்கு பார்த்திங்களா மீன் வந்து மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து மீன் எடுக்கலாம். இந்த வலையில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தக்கா இழுக்குது, மீன் மாட்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம். மீன் எடுக்க போகலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசியிலேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வலை ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனே ஒரு பெரிய மீன் இருக்குது பார்த்திங்கன்னா, ரோக்கு. இதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இருங்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, இன்றைக்கி வந்து நல்ல மீன் வேட்டை. பார்த்திங்கன்னா பெரிய மீனாக கிடச்சிருக்கு. முதல் இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பைலட் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் ஆரம்பமே நமக்கு பெரிய மீனாக கிடச்சிருக்கு. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். பார்த்திங்கன்னா ஆள் அடிக்கிற மாதிரி அடிக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 10 கிலோ சைஸ் வரைக்கும் வளரும்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் மீன் இந்த மீன் தான். கனி வந்து கட் பண்ணிட்டோம், ஏன்னா கலட்ட முடியாது, கொஞ்சம் ரேரு. என்ன அடி அடிக்கிறியா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இங்கே நிறைய மீன் மாட்டிருக்கு. நமக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மீன் நிறைய மாட்டிருக்கு. பாருங்கள், இது வந்து ஜிலேபி, சின்ன சைஸாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சைஸ் இருக்குது. ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது மீன். பார்த்திங்கன்னா என்ன அடி அடிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கத்தில் தான் போட்டிருக்குறோம். நான் கூட ஃபஸ்ட்டு வந்து மீன் கிடைக்குமோ நான் ரொம்ப வருத்தமாக இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா மீன் கிடச்சிருக்கு இன்றைக்கி நமக்கு. ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 மீன் மாட்டியிருக்கு. கழட்டுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு மீன், ரெண்டு மீன் மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துல. ஜிலேபி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுவலும் பண்ணலாம், குழம்பும் வைக்கலாம். பெரும்பாலும் குழம்பு வச்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தாண்ட ஒரு மீன் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்ன சின்ன ஜிலேபி இல்லை, ஓரளவுக்கு நார்மலான ஜிலேபி. நாலு மீன் கட்டி இருக்கிறோம் இது வரைக்கும். இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா புது வலை. நம்ம ரெகுலராக மீன் பிடிக்கிறவங்கள இது கொஞ்சம் பெரிய ஜிலேபி. நிறைய மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் 2 மீன் இருக்கா பக்கம் பக்கமே. கீழே ஒரு மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மீனா பாருங்கள். ஒரே இடத்துல 3 மீன் மாட்டியிருக்கு. பக்கத்தில் ஒரு ஜிலேபி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நமக்கு ஒரு 1/2 கிலோ சைஸில் ஒரு பைலட் பெருசாக சாப்பிட்ருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைலட்டு. இவ்வளோ பெருசாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு 1/2 கிலோ இருக்கும். நிறைய குச்சிங் கும்பம் இழுத்துன்னு வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ சிகப்பு கலரில் இருக்குங்கண்ணே. இது அடிச்சிச்சுன்னா அப்படியே முள் வந்து கையை வந்து கிழிச்சிரும். இதை கழட்டும் போது கூட உஷாராக தான் நம்ம கழட்டணும். நமக்கு கிடைச்சதுலே இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன். இது வந்து கழட்டும் போது உஷாராக கழட்டணும். அடிக்கிற அடியே பார்த்தீங்களா, கையே கிழிச்சிரும். ரொம்ப ஒரு மோசமான ஒரு மீன். கிழிச்சிச்சுன்னா தையல் போட வேண்டியது தாங்க. முள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முள் இருக்குது. ஐயோ, ஒரே முள் தாங்க மாட்டியிருக்கு. அதே கழட்டிக்கிச்சுங்க. ஒரே மீன், பெரிய மீன், ரொம்ப பெருசு. இது வரைக்கும் 2 மீன் பெரிய மீன் பிடிச்சிருக்கோம்.
இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுலேயே பெரிய வலை. இது நல்ல மீன் வேட்டை. வேறு எங்கெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல பாருங்கள் கும்பலாக மாட்டியிருக்கு. 3 மீன் மாட்டியிருக்கு ஒரே இடத்துல கும்பலாக. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஒரே இடத்துல மாட்டியிருக்கு 3 மீனுமே. வலையை வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு மடக்கி கட்டியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நமக்கு நல்ல மீன் பட்டிருக்கு. இங்கே ஒரு மீன் அடிக்கிற அடி பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா பெரிய பைலட்டு. இங்கே ஒரு பைலட் மாட்டியிருக்கு. பக்கத்தில் ஒரு மீன் இருக்குங்க. இது முதல்ல கழட்டணும், ரொம்ப உஷாராக கழட்டணுங்க. மேல் வலையிலே மாட்டியிருக்கு பாருங்கள், எப்படி அடிக்குது நமக்கு. இதையும் வந்து நம்ம சிக்கத்தில் தான் போட்டு தான் கழட்டணும். ஏன்னா சப்போஸ் கழட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட உள்ளே போயிடும். பா, என்ன அடி, என்ன காரணம்? ஐயோ, இப்படிலாம் இருந்தால் அவோப்பா சாமி, கை வீச்சிருமோ இருக்குது. ஏற்கனவே கை டேமேஜாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் ரோக்கு மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரோக்கு மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வழியில் பெரிய சைஸாக மாட்டியிருக்கிறாங்க. நம்ம இதை கழட்டுறதுக்கே டைம் நம்ம இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா எப்படியும் ஒன்று கழட்டிட்டோம். ஒரு கண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கழட்டி முடிச்சிட்டோம். அப்பா பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 மீன் ஒரே இடத்துல மாட்டியிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. வழக்கமாக இந்த மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவே முடியாதுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சைஸ் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே இடத்துல 2 மீன் மாட்டியிருக்கு. அது பட்டா சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வரும் இது ஒன்றே. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கழட்டுறதே கஷ்டம். பாருங்கள், தண்ணியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மீன். 2மே வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ வரும். ஒரே இடத்துல மாட்டியிருக்கு. இதை தான் நம்ம கழட்ட போகிறோம். அப்பா ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் கழுக்கிறது ரொம்ப கஷ்டமான மீன். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட ஆளையே காலி பண்ணிடுவார். அடித்தா நெஞ்சு வழியே வந்துடும். ஒரு கொடூரமான மீன். ரோக்கு 2 கிலோ சைஸ் இருக்குது. எப்படியும் ஒன்று கழட்டிட்டோம். இவரு நம்ம தலைவன் பைலட் ராஜா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரையும் கைட்டு முடிச்சிட்டோம். உடம்பு வேறு காலில் மாட்டிக்கிச்சு. பாருங்கள் வலையை எப்படி பண்ணி வச்சுருக்குன்னு. அப்படியே போட்டு கவுரு முறுக்குனா எப்படி இருக்குமோ அந்தமாரி முறுக்கி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் ஒரு வலை இழுக்குது.
பார்த்தீங்கன்னா மீன் எங்கே இருக்குதுன்னு தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை மாட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே நமக்கு பிடிச்சது எல்லாமே பெரிய சைஸ் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக மாட்டியிருக்கு. ஆஹா, நீங்களே பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வலை இழுக்குதுன்னு பார்த்தேன், இங்கே ஒரு மீன் மாட்டியிருக்கு. இன்றைக்கி நம்ம பிடிச்சது எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். மீனை பிடிச்சி கலட்டுறதுக்கு ஒரு கனியார உள்ளே போயிட்டுருக்கு. ஓகே 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 ஓகே. இன்னி குத்துற குத்து கொஞ்சம் நெஞ்ச குத்து இல்லைப்பா. கொல்லட்டி முடிச்சுட்டோம் வெற்றிகரமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வலைக்கு எஜ்ஜு வந்துட்டோம். பெரிய இடத்த கிழிச்சு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே கிழிச்சு வச்சுருக்கு. இங்கே ஒரு மீன் மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆரம்பத்தில் நம்ம மாட்டின மீன். சக்கை வந்து இழுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சிகப்பாக இருக்குது. இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த பக்கம் ஒரு நாள் நினைக்கிறேன். ஆஹா, அவ்வளோ மீனாக நான் நினைச்சேன். பார்த்த கட்டை என்ன போய் மாட்டி இருக்கு. நம்ம பிடிச்ச மீன் இதுதான். பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ இருக்கும் பிடிச்சிருக்குறோம். 10 கிலோக்கு மேலே தான் வரும், கம்மியாக வராது. இன்றைக்கி பிடிச்சது எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் பிடிச்சிருக்குறோம். பாருங்கள், இந்த பார்த்திங்கன்னா ஒரு 4 பைலைட்டு, ஒரு ரோக், 2 ரோக்கு, மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஜிலேபிகள் பிடிச்சிருக்குறோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ பிடிச்சிருக்குறோம் மீன். பாருங்கள், தூக்க முடியல, தரைக்க போயிட்டு தூக்கி காட்டுறேன். பார்த்திங்கன்னா அவ்வளோதான். எல்லா வலையும் இது வலையில் இருந்த மீன் எல்லாமே எடுத்துட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா வலையை சுற்றிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். மீனை வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குறோம். இருக்கும் 10 கிலோக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணா கிட்ட பெட் கட்டிட்டு தான் வந்தேன். இன்றைக்கி ஒரு 10 கிலோ மீனாவது பிடிச்சிருவேன் நான். இதே வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ மீன் பிடிச்சிட்டோம்.
மீனை வந்து இங்கே கட்டிட்டு போட்டு வலையை போட்டு சுற்றிட்டு வரலாம். அப்புறம் நம்ம மீன் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா வலையெல்லாம் சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் எதிர்பார்த்த அளவுக்கு விட அதிகமாக கிடச்சிருக்கு. மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்துருந்தாங்க. நிறைய பேருக்கு மீன் கிடைக்கல. நம்ம சின்ன வலை பெரிய வலை எடுத்துன்னு வந்திருந்தோம். சின்ன வலையில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் ஆப்பிடுச்சு. பெரிய வலையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ மீன் பெரிய பெரிய மீன் கிடச்சிருக்கு. அதோ தெரியுது பார்த்திங்களா, 4 கணவாய் இருக்கிற குப்பண்ண தரணி. அதை தான் நம்ம கடைசியில் இருக்கிறோம். பார்த்திங்கன்னா வலை சுற்றிட்டு வர போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரோகு கிடச்சிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா 2 ரோகு, பெரிய பெரிய ரோகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சைஸில் 2 ரோகு கிடச்சிருக்கு. ஒரு பைலட் கிடச்சிருக்கு. சின்ன வலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி நிறைய கிடச்சிருக்கு நமக்கு இன்றைக்கி. வலை சுற்ற போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கிடச்ச மீன் இந்த மீன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீன். இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ சைஸ் கூட வளரும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் முள்ளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வறுவல் போடுறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருப்பாங்க. ஜிலேபி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொதர்கண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக சுற்றும் போது இந்த ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ மீன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன் கிடச்சிருக்கு நமக்கு. ஏரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாடுகளும் பசுமையாகவும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் காய் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிச்சிட்டு பிடிச்ச மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மீன் உயிரோடவே இருக்குது. சிக்கத்தில் போட்டு வச்சுருக்கிறதுனால இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வாய் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா மேலே இதுவும் இல்லை, கொஞ்சம் இந்த மீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா உலவ மீன் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலவ மீன். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு தான் போடுவாங்க. கருவாட்டுக்கு வந்து சிறந்த மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலவ மீன். ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா எகிரி போய் அங்கே விழுந்துருக்கு. பார்த்திங்கன்னா உயிரோடவே இருக்குது எல்லாமே. ஒரு மொத்தம் ஒரு 5 மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரோக்கு பிடிச்சிருக்கிறோம். 6 மீன் வந்து பார்த்திங்கன்னா பைலட் பிடிச்சிருக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலவை. இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வலையில் வந்து பார்த்திங்கன்னா பல்லில் தான் வந்து மாட்டிக்கும். பல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஷார்ப்பான பல். இதுக்கு கூர்மையான பற்கள் கொண்ட மீன். பல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கும். கருவாட்டுக்கு வந்து சிறந்த ஒரு மீன் உலக கருவாட்டுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ மீன் பிடிச்சிருக்கோம். அடிக்கிற அடி சும்மா தெரிக்குதுங்க. எல்லாமே ஒரு 15 கிலோ மீன் பிடிச்சிருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மீன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்மளும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்குது. இன்றைக்கி வந்தது வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ மீன் பிடிச்சிருக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனியாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ பிடிச்சிருக்குறோம். வழக்கமாக நண்பர்களோடு வந்தாவே இவ்வளோ மீன் பிடிக்க மாட்டோம். இன்றைக்கி தனியாக வந்து இவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஏன்னா நம்ம மீனை வந்து வலை கொண்டு போய் வச்சுட்டு வர போகிறதுனால மீனை கட்டி தண்ணியில் போட்டுருக்கோம். எல்லா மீனும் இங்கே தான் கட்டி போட்டுருக்குறோம். மீனை கட்டி போட்டுறதை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். தூக்கவே முடியலையே. பார்த்தீங்கன்னா பையில் போட்டு தான் தூக்கிட்டு போனேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரியான மழை வேறு. இடையில் மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீனே கிடைக்காது, பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு தான் வந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் தூரம் வந்து வெயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து பார்த்திங்கன்னா மழை பிடிச்சிக்கிச்சு. மழை பிடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா இடையில் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா பையில் போட்டுட்டோம். தூக்கவே முடியல. எப்படி பார்த்தாலும் ஒரு
15 கிலோ என்னன்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா 20 கிலோக்கு மேலே வருமா இருக்குது. தூக்கிட்டே போக முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஆல்ரெடி 2 மணி ஆச்சு. வந்து